வெற்றி எப்போதும் விடாமுயற்சியில் அடையப்படும். தோல்வியில் நம்பிக்கை இழக்காதே. வெற்றி என்றது ஒரே நேரத்தில் சாதனை மற்றும் மன உறுதியின் அடையாளம். சிலருக்கு வெற்றி என்றது வெறும் இலக்கு, சிலருக்கு அது ஒரு பயணம். உலக புகழ் பெற்றவர்கள் தோல்வியை அனுபவித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறியவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, விடாமுயற்சி என்றால் என்ன என்ற இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியும்? விடாமுயற்சி என்றது ஒருபோதும் தோல்வியை ஏற்காது. ஒரு தடவை தோல்வியடைந்தா அதுதான் முடிவு என்று நினைக்கவே மாட்டாது. தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதே விடாமுயற்சி என்று சொல்லலாம். நாங்கள் வெற்றியடைய இருக்கிற ஒரே வழியும் அது மட்டும்தான். தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி. இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும். தோல்வி என்றது முடிவே இல்லை, ஒரு வெற்றிக்கான ஒரு படியாக தான் இருக்குது. அது எங்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய முயற்சிக்கான ஊக்கத்தையும் தரும். தோல்வி வரும்போதெல்லாம் மனதில் இது தோல்வி இல்லை என்ற எண்ணம் வைக்க வேணும். அப்போதான் நம்பிக்கையோட மீண்டும் எழுந்து முயற்சிக்க முடியும். நம்பிக்கை மற்றும் மன உறுதி. நம்பிக்கை என்றது நம் உள்ளத்தில் ஒளியாக இருக்க வேணும். தோல்வியால் நம்பிக்கை உடையும் என்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடி மனசை உற்சாகமாக வச்சுக்கொள்ள வேணும். எங்களுடைய கனவுகளை எப்பையும் நம்பிக்கையுடன் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். டெய்லியுமே உங்களோட குறிக்கோள் மேலே உறுதியாக இருக்க வேணும். தோல்வி வந்தால் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள நினைங்க. முடங்கி மூளையில் இருக்க யோசிக்காதீங்க. முயற்சி செய்ய எப்பவும் ரெடியாக இருங்க. உங்களுக்கு ஆதரவானவர்களை, பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியவங்களை மட்டுமே உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. வெற்றி என்றது ஒரே நாள் சாதனை இல்லை, அது நீண்ட கால பயணம். இந்த பயணத்தில் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. தோல்வியில் நம்பிக்கை இழக்காம முயற்சி செய்கிறதையே வெற்றின்ற குறிக்கோளாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வெற்றி என்ற மகுடத்தை சூடி அழகு பார்க்கலாம். வெற்றி மகுடத்தோடு சிவந்த அந்த முகம் ரொம்பவே அழகாக இருக்கும். வெற்றியோட அந்த அழகு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இது போல் காணொளிகளை மீண்டும் கேட்கணும்னு நினைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முகமரியா, உங்கள் தோழி.